Praise the Lord. Hallelujah. இந்த இரவு ஜெபத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் தேவ சமூகத்திலே கூடி ஜெபிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இரவு நேரத்திலுமாக உங்களுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக கூடி உங்களை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உங்களை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியோடும் கருத்தோடும் உங்களை நோக்கி மன்றாடக்கூடிய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் கர்த்தர் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் வெளியேற பெற்ற ஆணிகள் பாய்ந்த கற்களை ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நேரவு ஜெபத்திலுமாய் கூட எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேளையிலுமாய் கூட இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக நம்மத்தில் இருக்கிற தம்பி மோசஸ் முன்பதாக வந்து 2 பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனைக்கு 2 பாடலாக, முதல் பாடலாக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நல்ல கை தட்டி ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாக இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த 10வது மாதத்துல கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்று பாடுவோமா? கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் வெயிலினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினமும் காத்திடுவார். பாடலாமா? பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார்.
காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் என்னை காக்கின்றார். பாடலாமா? அப்பா, உங்க கிருபை இருக்கனால நான் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்றேன். இன்னும் தேவை உங்க கிருபை. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் நமது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். ஹல்லேலூயா! தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாடலாக தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். நல்ல கைத்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவேன் திருச்சபையாரோடே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காத்தினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊக்கரித்து பாவ கசததை அறுத்து சாபத்தை தொலைத்தார். கண்டுணர் நீ மனமே, நம் சாபங்களை தொலைத்தவர். காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊக்கரித்தே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை ஊக்கரித்தே. பாவ கசடவை அறுத்து சாபத்தை தொலைத்தார். கண்டுண நீ மனமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே.
கிருபையாம் கருணை நிலைவரம் உண்டு நிதம் துதி என் மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. நல்ல சொல்லமா. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். எங்கும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் அன்பதை சேர்ந்ததால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. நல்ல கை தட்டி விடுதலையோடு பாடுவோமா. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பரை சேர்ந்தா அனைத்துன்னை காப்பா ஆசைக்குள் மனமே. நீயும் அன்பரை சேர்ந்தா அனைத்துன்னை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம். நல்ல கை தட்டி. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரம் ஆமே. நல்ல ஒரு கை தட்டு அப்பாவுக்கு விடுதலையோடு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீதியான சமயத்தை நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரையா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பாடல் நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்பொழுது ஜெபத்தின் நேரம். ஜெபத்தை நடத்தும்படியாக மகள் ஷெர்லின் ஏஞ்சல் என்பதாக வந்து ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்லி செபிக்கும் பொழுது நீங்களும் அவர்களோடு கூட இணைந்து செபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜெபத்திடமாய் கலந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட நாம் ஜெபத்தின் நேரங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். முதல் விண்ணப்பமாக நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு முடிவு வரும்படியாக, அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்படியாக, கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, உத்தரகாண்டில் ஏற்பட்டிருக்கிற அந்த கலவரங்கள் அதெல்லாம் மாறும்படியாக கர்த்தர் கிருபையாக இறங்கி விவசாயிகளுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் பாரத்தோடு செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட நீர் பாராட்டின உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செபிக்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே எத்தனையோ பேர் தங்களுடைய வேலைகளுக்கு சென்று ஆண்டவரே வீடுகளில் தூங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரே ஒரு கூட்டமாக ஆண்டவரே எங்களை செபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பயன்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். செபத்தின் ஆவியை எங்களுக்கு ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா.
ஆண்டவரே இந்த வேளையிலுமாய் கூட ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விவசாயிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அவங்க என்ன காரணத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த காரணத்துக்கெல்லாம் என் ஆண்டவர் ஒரு பதிலை கூடிய சீக்கிரத்தில் தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா நீர் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஆண்டவரே உத்தரகாண்டில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே பிரச்சனைகளை நீர் அறிவீர் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே இதில் ஆண்டவரே மரித்து போய் விட்டார்கள் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இதில் வியாதிப்படுகிறவர்கள் நிறைய பேர் ஆண்டவரே போராடி போராடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்கள் பலனை இழந்து ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கு ஒரு பதிலை என் ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவர் பிரதமரோட பேசுங்க ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே அவங்க யாருக்கிட்ட போராடி கொண்டிருக்காங்களோ அந்த அதிகாரிகளோடைய ஆண்டவரை இதயத்தில் என் ஆண்டவர் பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் நீர் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க அவங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒரு பதிலை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்து நீ நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆசிர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பொறுப்படுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு நீ சொன்ன உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் விவசாயிக்கு. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் விவசாயிக்கு. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மையே நம்பி இருவேவு. நிம்மந்தே யாரு இல்லப்பா. நிம்மந்தே நம்பி இருவேவு. நிம்மந்தே யாரு இல்லப்பா. அற்புதமாடுப்பா நம்ம ஜீவிததி ஜீவிததி. நிம்மன்னே நம்புவேவு ஏசப்பா. அற்புதமாடுப்பா நம்ம ஜீவிததி ஜீவிததி. நிம்மன்னே நம்புவேவு ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த விண்ணப்பமாக நாம் எதற்காக செபிக்க போகிறோம் என்றால், பீகாரிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக, கர்த்தர் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிப்படையும்படியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீர் மாறாதவர், நீர் கிருபை மிகுந்தவர் அப்பா. அம்மை நன்றியோடு துதிக்கிறோம்,
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலுமாய் கூடப்பா பீகார் மாநிலத்திற்காக செபிக்கிறோம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அந்த ஆண்டவரே மாநிலத்தில் அப்பா ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் கொண்டு வாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே 14 வயது ஆண்டவரே சிறுவன் ஆண்டவரே உமக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த தம்பி ஆசிர் ஊற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொண்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா. உமக்காக இரத்த சாட்சியாய் அந்த மகன் ஆண்டவரே அப்பா மரித்திருக்கிறதை என் ஆண்டவர் அறிவீரப்பா. இதன் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த மாநிலம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அந்த மாநிலத்தில் என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்பா. நீர் அற்புதங்களை செய்யுங்க அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஒவ்வொரு மக்களுக்குள்ள ஆண்டவரே என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் நீங்க பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்காக ஒரு மகன் மரித்திருக்கிறானே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க அந்த மாநிலத்தில் அப்பா ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வாங்க அப்பா. ஜனங்களுடைய கடின இதயத்தை ஆண்டவர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசு உண்மையான இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த மாநிலத்தை ஆளுகிறவங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ள அந்த எண்ணத்தை கொடுங்க. ஒவ்வொரு மக்களுக்குள்ள அந்த எண்ணத்தை கொடுங்க. சிறுவர்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணத்தை ஆண்டவர் விதைங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் கிருபையாக இறங்கி அந்த மாநிலம் முழுவதையும் என் ஆண்டவர் ரட்சிங்க ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்குங்க கிருபையாக இறங்குங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்த மகன் ஆண்டவரே எதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவ்வளவு நாள் ஆண்டவரை பாடுபட்டு கொண்டிருந்தானோ செபித்து கொண்டிருந்தானோ அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா அது எல்லாத்தையும் ஆண்டவரை இந்த நாட்களில் நிறைவேறும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே பீகார் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை என் ஆண்டவர் கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். அந்த மாநிலத்தில் ஒரு எழுப்புதலை கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. சிறுவர்களுக்குள்ள எழுப்புதலை கொடுங்க. அங்கே இருக்கிற வாலிபர்களுக்குள்ள உணர்வை தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ஆண்டவரே அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரை மன மாற்றத்தை ஆண்டவர் கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். கடின இருதயமா இல்லாமல் ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறும்படியாக என் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. பீகார் மாநிலம் இயேசுவுக்கு சொந்தமாகும்படியாக அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அறிந்து அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய அன்பிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா அவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை அப்பா அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவரை உமக்காக வாழும்படியாக ஆண்டவரை என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. பிரஜாதிகளுக்குள்ள ஒவ்வொருவருத்துக்கும் மாற்றத்தை கொடுத்து என் ஆண்டவரை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். பீகார் மாநிலம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால நீர் அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமேன். கர்த்தர் அந்த மாநிலத்தை ரட்சித்தார் என்று விசுவாசித்து நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். ஈசப்பா ஈசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை. உங்க ஆசைதான் எனது ஆசை. உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஈசப்பா ஈசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். ஈசப்பா ஈசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சுடுறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த விண்ணப்பமாக நாம் எதற்காக செபிக்க போகிறோம் என்றால் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் எழுப்புதலை
கொண்டு வரும்படியாக கர்த்தர் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஒவ்வொரு சபைகளையும் கட்டளையிடும்படியாக ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எழுப்புதலுக்காக வைராக்கியம் காட்டும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இந்த வேளிலுமாய் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலங்களில் அப்பா ஸ்தோத்திரம் எல்லா சபைகளும் முடங்கி கிடக்கிறதப்பா. ஆண்டவரே லாக்டவுன் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு ஆண்டவரே செல்ல முடியாமல் தடைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. இருப்பினும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக நாங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாகி இறங்கி அப்பா சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தரை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே வாய்ப்பை கொடுங்கப்பா. இந்த கடைசி காலங்களில் அப்பா ஸ்தோத்திரமை தேடக்கூடிய எண்ணத்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் விதைங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் தங்களுடைய மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சத்தியத்தை கேட்பதில்லை அப்பா. ஆண்டவரே தங்களுடைய வேலை பெருசு, தங்களுடையதான் பெருசு என்று அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அப்பா என் ஆண்டவர் கிருபையாகி இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் சபைகளில் ஒரு மாபெரும் எழுப்புதலை என் ஆண்டவர் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாகி இறங்கி அப்பா சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டத்தை என் ஆண்டவர் எழுப்பும்படியாக ஆண்டவரே சத்தியத்திற்காக வைராக்கியம் காட்டுகிறவங்களை எழுப்பும்படியாக என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சபைகளில் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே தங்களுடைய சுயத்தை பாராமல் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆலயங்களுக்கு செல்லணுமே அப்பா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பா உம்மிடத்துல செபிக்க ஆண்டவரே ஆலயங்களுக்கு சென்று செபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவர் கிருபையாக இறங்குங்க அப்பா. அநேகரப்பா ஸ்தோத்திரம் இடைப்பட்ட நாட்களில் ஆலயங்கள் திறந்திருந்தா கூட ஆண்டவரே சபைக்கு போறதுக்கு யோசிக்கிறாங்கப்பா. அநேகருக்கு அந்த எண்ணமே வரதில்லை. ஏசப்பா ஆலயத்துக்கு போகணும் உம்மை தேடணுங்கிற எண்ணம் ஆண்டவரை கொஞ்சம் கூட வரதில்லைப்பா. என் ஆண்டவர் உணர்வுள்ள உள்ளத்தை தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோமப்பா. உணர்வுள்ள உள்ளத்தை கொடுங்க, உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க, கடினத்தை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்குங்க அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாசிகளுக்கும் ஆண்டவரை தன்னுடைய ஆண்டவரை சபைக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரை ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியர்களுக்கும் நல்ல சுகம் என் ஆண்டவர் கொடுங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மெய்ப்பர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த கனமான ஊழியத்தை உண்மையோடு ஆண்டவரே உத்தரவாதத்தோடு செய்யும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா ஊழியர்களும் ஆண்டவரை செயல்பட ஆண்டவரை உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஊழியர்களை ஆண்டவர் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை உமக்கேற்ற சத்தியத்தில் வழி நடத்துகிற ஊழியர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா நீர் மாற்றத்தை கொண்டு வாங்க அப்பா. நீர் அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்குள்ளும் என் ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்து அப்பா உமக்காக வைராக்கியமாய் அக்கினியாய் ஊழியம் செய்கிற அப்பா ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை மங்கி எறியாமல் அப்பா உமக்காக ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் என் ஆண்டவர் அப்பா பரிசுத்த ஆவியின் அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுக்குள்ளே அந்த ஆண்டவரை அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரை உமக்காக வைராக்கியமாய் எழும்பும்படியாக ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு சாட்சியாக வாழும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பொறுப்படுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
கடைசியாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்து உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இதற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சில காரியங்களுக்காக ஆண்டவரே, விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாக என் ஆண்டவர் பாராட்டின நம்முடைய மேலான கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தங்களுடைய தூக்கத்தையும் ஆண்டவரை கெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாஞ்சைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள், பெருமூச்சுகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் அப்பா அவற்றையெல்லாம் நிறைவேற்றி அவங்களுக்கு நிறைவாய் ரெண்டத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒருவேளை சுகமில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. என் ஆண்டவர் சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீங்க தாமதமா இருந்ததில்லை. ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவரே சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் வழி நடத்தி அப்பா அவங்க ஆண்டவரை தங்களுடைய வேலை செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் கூட இருந்து அவங்க என்ன காரியங்கள் செய்தாலும் அதில் எல்லாத்தையும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட செய்யும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஜெபத்தை அடுத்த அடிமைக்கு ஆண்டவரை கிருபை பாராட்டினீங்களே, நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரை மீதம் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்த என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அப்பா கைவிட மாட்டீங்கய்யா, என்ன கைவிட மாட்டீங்கப்பா, என்ன கைவிட மாட்டீங்கப்பா.
என்னை கைவிட மாட்டீங்கப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கொடுத்தார். எத்தனை பேர் உண்மையா ஜெபிச்சீங்க, ஆவியில ஜெபிச்சீங்க. ஹல்லேலூயா. ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். கட்டாயம் அவைகளுக்கு பதிலை கொடுத்து நடத்துவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்பொழுது மாலை செய்தியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை வழங்கும்படியாக நம்முடைய ஊழியக்காரமா இருக்கிறாங்க. அவங்க முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வழங்குவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து ஆமென் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. சிந்தைகளையும் இருதயங்களையும் ஒருமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அடிமை தகுதியுள்ளவள் அல்ல, ஆனாலும் என் தேவன் உங்கள் பிரசன்னத்தினாலே நிரப்பி, உங்கள் வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தர் அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி அடிமை செபிக்கிறேன். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா. சீஷர்கள் 2 பேரும் பேசிட்டு வராங்க. எம்மாவூர் சீஷர்கள் என்று அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க 2 பேரும் பேசிட்டு வரும்போது பாருங்க, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு வார்த்தையை கூட சொல்கிறேன்னே. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் படிக்கிறோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வேத வாக்கியங்களை விவரித்து காண்பிக்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உமது மகிமை பிரதாபத்தை, உமது மகத்துவத்தை நான் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, ஆமேன், நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ரிக்கேபே லௌஷந்த லெகிமேரோ லாபா. ஆமேன். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் அதைத்தான் பேசிக்கிட்டாங்க. அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது, அல்லேலூயா, வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப கவனமாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதை விட அதிக கவனமாக படிக்கும்போது கேட்கும்போது, ஆமேன், நம்மெல்லாம் இப்படி செய்யும்போது வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது தெரியுங்களா? வேதத்தில் படிக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேனே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுத இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை குறித்து வசனம் என்ன சொல்லுது? இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவங்க,
கேட்குறவங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி நடக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது சரி, அதை கேட்கும்போது சரி, நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய போதகர் ஐயா அவங்க வேதத்தை படிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துக்கங்க, வீட்டில் சும்மா இருக்கவே மாட்டாங்க, வேதத்தை எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆகவே தேவன் நல்ல ஒரு வேத பாரகனாகி எஸ்ராவை போல அவங்க இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை படிக்கிறதுல அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேதத்தின் வார்த்தைகளை கேட்பதில் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. பாருங்க, எனக்கு இந்த பர்வீன் சுல்தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை நம்மளை அப்படியே அந்த இதில் கொண்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க ஒரு வேத வசனத்தை குறித்து அவங்க பட்டிமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க, அவங்க பைபிளை படிக்கும்போது என்ன செய்வாங்களாம், ஒரு நாள் ஒரு வசனத்தை படிச்சுட்டு இருந்தாங்களாம். படிக்கும்போது தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை விட்டு நான் அதை கிராஸ் பண்ண விரும்பலை. ரிக்கேமே லவ் சந்தரபா, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஆமேன். தேவனுடைய வார்த்தையில் வசனத்தில் நிலைத்திருந்து, ஆமே, அதை நான் கிராஸ் பண்ண விரும்பல. நான் கொஞ்ச நேரம் நின்னேன், கொஞ்ச நேரம் யோசித்தேன், கொஞ்ச நேரம் தியானித்தேன். ஆமேன். அப்போது அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு வேதத்தை நீங்கள் படிக்கும்போது, மற்ற புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது, எஸ்பெஷலி அவங்க வேதத்தை சொன்னாங்க. ஆமேன். ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது, ஆமேன், அதை கடந்து போகிறதுக்கு நாள் எடுக்கணுமா, அதை கடந்து போகிறதுக்கு நேரங்கள் எடுக்கணும். அப்போ தான் ஒருத்தன் ரொம்ப ஞானியாவான்னு சொன்னாங்க. தேவப்பிள்ளையே, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு வைங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆமேன், அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அக்கினி. ரிக்கேமே லஹதே ரேபே லஹந்துரு லிபாஷீமே கரோப ஹந்த ரகலோபோ. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நம்முடைய இருதயங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கொழுந்து விட்டு எரியணும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். தேவப்பிள்ளையே, பழைய பரிசுத்தவான்கள், மிஷினரிகளாக வாழ்ந்தவங்க, இவங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் நான் படிக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேங்க, அவங்க வாழ்க்கையில் வேதமும் ஜெபமும் ஆமேன் ஒன்றரை கலந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சரீரத்திலேருந்து ஆமேன், நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆமேன், அந்த ஆத்மாவுக்குள்ள எந்த அளவுக்கு உள்ளான மனுஷன் பலப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதற்கு அடிப்படை, அதற்கு அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை படிக்கும்போது, இதை கேட்கும்போது ஆமேன், நமக்குள்ள அநேக மாற்றங்களை ஆவியானவர் கொண்டு வருவார். ஆமேன். என் தேவனை நான் துதிக்கிறேன். எனக்கு 12 வயது இருக்கும்போது, எனக்கு 11 வயது இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. 23 வயது வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அப்போ அங்கே போயிருக்கும்போது என் தகப்பனார் எனக்கு சொன்ன அறிவுரை, வேதத்தை தினந்தோறும் படி, ஒழுங்கா ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமே. உயர்வுனா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஹல்லேலூயா. உயர்வுனா என்னன்னே தெரியாது. நான் அப்படி தான் வளர்ந்தேன். ஆமே. கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனை துதிக்கிறேன். எனக்கு என்னை பயிற்றுவித்த அந்த ஹாஸ்டல் வார்டனுங்களுக்காக நான் தேவன் என்னைக்கு துதிக்கிறேன். ஆமேன். அந்த இன்ஸ்டியூஷனுக்காக, சிஎஸ்ஐ இன்ஸ்டியூஷனுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? மிஷினரிகள் போட்ட அந்த விதை வீண் போகலை. ஆமேன். அப்போ நான் 11 வயது அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா எனக்குள்ளே கொடுத்த உணர்வு என்ன தெரியுமா? வேதத்தை படிக்கணும். நல்லா படித்தேன்னு நான் சொல்ல முடியாதுங்க, பெரிய அறிவாளியும் கிடையாது. ஆமேன். ஆனால் ஒன்று தெரியும், வேதத்தை படிப்பேன். தேவப்பிள்ளையே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நான் படித்து முடிச்சிருந்துருக்கலாம், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 11 வயது, நான் படித்தது தாராபுரம் என்ற ஊரில் பெரிய சர்ச், அங்கே சிஎஸ்ஐ சர்ச் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா
ஊழியக்காரங்க கர்த்தருடைய வார்த்தையை ஐயர்மாருங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆலயத்தில் என்னுடைய சத்தம் பயங்கரமாக இருக்கும். அவங்க சொல்கிற அடுத்த செகண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் அப்போவே எனக்குள்ளே கொடுத்துருந்தார். ஆனால் அது அபிஷேகம்னு எனக்கு தெரியாது. ஆமே தெய்வப்பிள்ளையே, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஆனிக்கலான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. இங்கிலீஷ் சூப்பராக எடுப்பாங்க. அப்படி குழந்தைங்களை அரவணைச்சு போவாங்க. அப்படி ஒரு சூப்பரான டீச்சர் அவங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, நீ சர்ச்சில் வசனம் வாசிக்கிற இல்லை, அது அப்படியே கணீர் கணீர் எங்கள் காதில் ஒலிக்குதுன்னு சொன்னாங்க. அது அப்படியே எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆமேன். நீ நல்லா படிக்கிறேன்னு டீச்சர் சொல்லணும். ஆனால் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வசனம் படிக்கிற இல்லை, அது என் காதுக்குள்ளே ஒலிக்குதுன்னாங்க. தெய்வப்பிள்ளையே, அப்போ ஒரு தமிழ் டீச்சர் இருந்தாங்க, தனபாக்கியம்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு 11th அவங்க என்னை தான் வாசிக்க சொல்லுவாங்க தமிழ். அவங்க இந்த இதெல்லாம் சரியாக உச்சரிக்கும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தெய்வப்பிள்ளையே, நம்மை நடத்தின குருக்களுக்காக நம்ம தேவனை துதிக்கணும். அதை விட கோடி 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 மடங்கு என் ஆவியில் நடத்தினாங்களே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். 2 பேர், ஒன்று என்னுடைய தகப்பன், இன்னொன்று நம்முடைய போதகன். அல்லேலூயா. என்னை சரியாக நடத்தியிருக்காங்களே. எதில்? கர்த்தருடைய வார்த்தையில். ரீமா கஷேபேல ஒரு அந்த லகரபா, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன நடத்தியிருக்காங்க. தெய்வப்பிள்ளையே, இந்த வார்த்தையை படிக்கும்போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமேன். சில நேரம் அழுவேன், மணிக்கணக்காக அழுவேன். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு என்னை தேற்றும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இந்த வார்த்தை ஜெபமும் வார்த்தையும். நான் சொன்னனே, பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் வேதத்தையும் ஜெபத்தையும் அவங்க பிரிக்கவே இல்லை. 2 ஒன்றரை கலந்து ஆமேன் மணிக்கணக்கா ஜெபிச்சிருக்காங்க, மணிக்கணக்கா வேதத்தை படிச்சிருக்காங்க. பாஸ்டரையா சொல்லுவாங்க, ஆனந்தஸ்திரா என்கிற தேவ மனுஷன் 1 சிட்டிங்கில் உட்காந்து 50 அதிகாரம் படிப்பாராம். ஆமே, கர்த்தர் வல்லமையான ஊழியக்காரனாய் பயன்படுத்தி வருகிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? தேவப்பிள்ளையே, வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எவ்வளவு பெரியவர். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி, சங்கீதம் 119 எடுத்தாவே அது வார்த்தை, வசனம், கர்த்தருடைய நியாயங்கள், கட்டளைகள் என்று சொல்லி பல விதங்களில் வரும். இந்த ஜெபத்துக்கும் ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதற்கும் எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119 169, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. இயேசுப்பாவை கூப்பிடணும். ஆமே, அந்த கூப்பிடுறது எங்க போகணுமா? உங்க சந்நிதியில் வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு, உமது வசனத்தின் படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஜெபமும் வார்த்தையும் ஒன்றரை கலந்திருக்கணும். அதை பிரிக்க முடியாது. இந்த அனுபவம் எந்தெந்த தேவ பிள்ளைக்குள்ள இருக்கோ அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உன்னதத்திற்குரிய நன்மையை பெறுகிறவர்கள். ரீகம லகதோ சந்த ரீ விகாந்த லகபோ ரியாந்தராபா. ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க தேவப்பிள்ளையே? இந்த வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. ஜெபிக்கிறோம். ஜெபிச்ச உடனே கர்த்தர் கொடுக்கிற பதில் என்ன? உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் ஜெபம் மட்டும் இல்லை உங்க சந்நிதியில் வரக்கூடாது, உங்க வார்த்தை அனுப்புங்க. அந்த வார்த்தை என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றட்டும். என்ன உணர்வு வசனத்தை படிக்கும்போது வரும்? ஆமேன், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வு, சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வு, ஆமேன், உண்மையாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு, ஆமேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வு, ஆமேன், ஆலயத்துக்கு ரெகுலரா போகணுங்கிற உணர்வு, கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கணுங்கிற உணர்வு. இதெல்லாம் எங்க வரும் தேவப்பிள்ளையே? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, என் விண்ணப்பம் அவருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னை உணர்வுள்ள பிள்ளையாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொன்னேன்ல, ஆமே, இந்த கொழுந்து விட்டு எரிகிறதுல ஒரு அபிஷேகம் உணர்வு. உணர்றீங்களா? அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, வேதத்தை சுமந்தவங்க யாரும்
வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் இல்லைங்க. ஆமென். என் தேவனை நான் துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆமென், எங்களுக்கு 100 ரூபாய் காணிக்க வரும். அந்த 100 ரூபாயில் 10 ரூபாய் தசம பாகம் எடுத்து வச்சுருவோம். 90 ரூபாயில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. என் தேவன் எவ்வளவு நல்லவர். 2 பேருக்கும் வேதத்தை படிக்கிற அபிஷேகத்தை கொடுத்தாரு. என் இயேசு எவ்வளவு நல்லவர். வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை ஆசீர்வதிச்சாரு. வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை தேற்றினாரே. வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை திருத்தினாரே. என் தேவன் எவ்வளவு மகிமையானவர். ஆமென். தேவ பிள்ளையே, என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரு 12 பேருக்கு உணவு கொடுக்கறக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணோம். ஒரு நாளைக்கு மதிய உணவுக்கு மட்டும் 1000 ரூபாய் செலவாகிறது. ஒரு மாதத்திற்கு கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 25,000 26,000 செலவாகிறது. அந்த 26,000 ரூபாயையும் தேவன் கொடுக்கிறார். எப்படி தெரில, ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இது அவருடைய வார்த்தையிலிருந்து கிடைத்த ஆசீர்வாதம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுறேன் பாருங்க. சங்கீதம் 119 170 படிக்கிறோம். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. என் கூப்பிடுதல்னா அப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். 1. 2வது என் விண்ணப்பம் ஜெபம். ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. அற்புதங்களின் தேவன் அவர். அவர் அற்புதங்களை செய்கிறதுல பயங்கரமான தேவன். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை அவருடைய வார்த்தை சொல்லுது, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஆமென். உங்க வார்த்தை இருந்தா அங்க விடுதலை இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தை இருக்கிற இடத்துல கூடவே என்னவும் வருது, விடுதலையும் வருகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி எங்க உங்க வார்த்தை வருகிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது. தேவப்பிள்ளைய பலவிதமான போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் என்ன காரியமா இருந்தாலும் சரி, வேதத்தை ஆழமா படிங்க. படிக்க படிக்க உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். ஹல்லேலூயா. ஆமென். பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கீங்களா? வேதத்தை படிங்க. படிக்க படிக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியும். எரி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வார்த்தையிலிருந்து விடுதலை. சந்தலகரபா நீ மகதோ ரிகபா சந்தரபா. என் ஆண்டவர் சர்வ வல்லவர். வார்த்தையின்படி என்ன செய்வாராம்? விடுவிப்பார். நம்ம என்ன செய்வோம் அப்போ? சங்கீதம் 119 171 படிக்கிறோம். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஆமென். இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரிஞ்சா, ஆமென், தேவ பிள்ளையே, ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நமக்கு துணையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் கரம் எனக்கு துணையா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்க கரம் எனக்கு துணையா இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் சாதாரண கரமா? அக்கினி கரம், சந்த லகரமா. ஆமென். அவருடைய கரம் உங்க குடும்பத்துக்கு துணையா இருக்கும். அவருடைய கரம் உங்க பிள்ளைகளுக்கு துணையா இருக்கும். அவருடைய கரம் உங்க பிசினஸ்ல துணையா இருக்கும். அவருடைய கரம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு துணையா இருக்கும். அவருடைய கரம் ஊழிய பாதையில துணையா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிள்ளையே, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஆமே. வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. நல்ல வார்த்தை நாம கேட்டோம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது? கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆமென். மட்டுமாக இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவும் சரியாக 8 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிற ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க.
இந்த ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு செய்யலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாக இந்த ஜெபத்தை நடத்தி கொடுத்தீங்க. தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்தீங்க. விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கு உதவி செய்தீங்க. வார்த்தையை கொண்டு பேசினீங்கப்பா. எல்லாவற்றுக்காக உமக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துங்கப்பா. வியாதிகள் எல்லாம் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, நல்ல சுகத்தினால் நிரப்புங்க அப்பா. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து செபித்து 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 உமது கிருபையில பலப்பட்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நல்ல கிருபைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட ஆணிகள் வாய்ந்த காப்பத்தை கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவீரார், ஆளுகை செய்வீரார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் அனைவரோடும் கூட வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நடைக்கலமே இசுநாதா, இழைக்கு குரல் கேட்டிடும் தேவா, உம்மை நம்பி வந்தேன் இசுநாதா, என்னை தேற்றிடுமே இசுதேவா, உம்மை நம்பி வந்தேன் இசுநாதா, என்னை தேற்றிடுமே இசுதேவா. கண்ணீரின் பாதைகளில் கலங்கின வேளைகளில் கலங்காதே என்று அணைத்தீரையா. கண்ணீரின் பாதைகளில் கலங்கின வேளைகளில் கலங்காதே என்று அணைத்தீரையா. உங்க அன்பு ஒன்றுதான் என்னை கண்டது, உங்க வார்த்தை ஒன்றுதான் என்னை வாழ வைத்தது. என்னை மீட்டு கொண்ட தேவனும் நீர்தானையா, என்னை ஆசீர்வதித்து தெய்வம் நீர்தானையா, என்னை மீட்டு கொண்ட தேவனும் நீர்தானையா, என்னை ஆசீர்வதித்து தெய்வம் நீர்தானையா. இந்த நடைக்கலமே இசுநாதா, இழைக்கு குரல் கேட்டிடும் தேவா, உம்மை நம்பி வந்தேன் இசுநாதா, என்னை தேற்றிடுமே இசுதேவா, உம்மை நம்பி வந்தேன் இசுநாதா, என்னை தேற்றிடுமே இசுதேவா.
தவறினான் சென்றேனையா. ஒரு மெய்ப்பனைப் போல் தேடி வந்தீர், உம் கைக்குள்ளான ஆடாய் மாற்றி விட்டீர். என்னை அழைத்த தேவனும் நீர்தானையா, என்னை அபிஷேகித்த தெய்வம் நீர்தானையா. என்னை அழைத்த தேவனும் நீர்தானையா, என்னை அபிஷேகித்த தெய்வம் நீர்தானையா. இந்த நடைக்கலமே இயேசுநாதா, ஏழைக்கு குரல் கேட்டிடும் தேவா. உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா. உம்மை நம்பி வந்தேன் இயேசுநாதா, என்னை தேற்றிடுமே இயேசுதேவா. எனது கால்கள் சறுக்கும் போது கிருபையால் என்னை தாங்கினீரையா. எனது கால்கள் சறுக்கும் போது கிருபையால் என்னை தாங்கினீரையா. உம் கிருபையினால் என்னை தாங்கிக் கொண்டே, உம் இரக்கத்தினால் என்னை மூடி சூட்டினீர். என்னை படைத்த தேவனும் நீர்தானையா, என்னை பாதுகாத்த தேவனும் நீர்தானையா. என்னை படைத்த தேவனும் நீர்தானையா, என்னை பாதுகாத்த தேவனும் நீர்தானையா. இந்த நடைக்கலமே இயேசுநாதா, ஏழைக்கு குரல் கேட்டு